ஷேய் முனியப்பன் சூரியன் பேசுகிறேன்ப்பா. சந்தோஷம். வடநாட்டில் அடுத்து ஏற்றி விடப்பா. இன்னும் வண்டிக்கு டீசல் பெட்ரோல்லாம் அதை ஸ்டாப் பண்ணு. சரியா? இவனுக்கு ரொம்ப சேட்டை பண்ணுதான் மானிடப்பே. ஆணு பூரா காலி ஆகணும். அதுக்கு தான் நாலாங்கட்டுக்கு வந்துட்டான் உள்ள 4 பேர். நாலாங்கட்டுனா நான் செத்தவொடனே 4 பேர் 4 பக்கம் தூக்கிட்டு போகணும். சரியா? அந்த ஆதியில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இந்த கண்டார் ஒளிமனை இந்த ஜெம்மத்தில் வரணும். எல்லாமே வண்டி வாகனம்லாம் எரிச்சாச்சு, போக்குவரத்தை எரிச்சாச்சு, எல்லாமே ஸ்டக் ஆகணும். முக்கால் சத்தியம் இந்த பேப்பர் வச்சு என்ன விளையாடுவான். அரசியல்வாதி கொண்ட நேரம் பார்த்தா தான் கணக்கு வரும், இல்லைன்னா வராது. எல்லா அரசியல்வாதியை பூராமே கை வையப்பா. எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லா ஆக்கங்கட்ட குய்மனை கைவை. அது இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. ராஜபாளையம் சிலுவத்தூர் நீதிமன்றத்தில் வந்து கேட்கணும். கேட்கலையா நசுக்கி விடப்பா. சந்தோஷம். நசுக்கி விட்டு பிதிக்கி எடுத்துடப்பா. ஏன்னா கணக்கு நீதிமன்றம்னா இன்னும் தெரியாத அளவுக்கு நாங்கள் சட்டத்தில் ஓட்ட இருக்குங்க. விளையாண்டு இன்னும் இந்த நாசம் பண்ண நிற்கான். நாசம் பண்ண நிற்கான். நீ இன்னும் திருவண்ணாமலையில் அந்த வழுக்கு மண்ட மந்திரியை அவன் வாகனத்தை தான் கை வச்சிருக்க. இனிமேல் அவன் குடும்பத்தாரில் எல்லாம் கை வை. கொலை ஆடணும். ஈரக்கொலை திமுக கட்சிக்காரனுக்கு கொலை ஆடணும். கொலை கடவுளே இல்லைனால இந்த கடவுளே இல்லை சொன்ன முட்டா குதிமை திமுக கட்சிக்கார குதிமை கொலை ஆடணும். கொலை ஆடணும். கொலை ஆடணும். கைலாசத்தில் பின்புறத்தில் கிடக்கிற முட்டா குயிமே அவன் இப்போ காலை 2 பிளந்து நிற்கான். நான் சீட்டு வாங்கிடுவேன், சீட்டு வாங்கி நான் உட்காந்துருவேன், சீட்டு நான் தான் 5 பேர் போட்டி போடுதோம், 5 பேர்த்தில் நான் ஊடால அப்படி ஆட்டிட்டு வந்துடுவோமுங்க. ஆட்டிட்டு நான் நாற்காலி சேர பிடிப்போமுங்க. பிடிச்சோடனே நான் மந்திரியாக நான் ஆட்டுவோமுங்க. இந்த கண்டார ஒளிமை குடுக்கிற குட்டுப்பில் கொண்ட நரம் பார்த்து விடப்பா. முக்கால் சத்தியம் தீர்மானம் நீ தான் போட்டிருப்ப. எப்படி இவனோட வைக்கணும், எப்படி இவனோட ஓட்டணும், எப்படி இந்த கண்டார ஒளிமனை ஒட்ட வலிச்சாலன்னு நீ தான் கணக்கு வச்சுருப்ப. முக்கால் சத்தியம் 5 வருஷம் ஆண்டு காலமாக இந்த திமுக கட்சிக்காரனால நம்ம சீரழிஞ்சு இங்கே உட்காந்துருக்கோம். கைலாசத்தில் கணக்கு எடுக்காமல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கடைசி கணக்கு போட்டாச்சு. கடைசி கணக்கு உன் புள்ளைய பாடாப்படுத்தின இந்த முட்டா குயிமன் திமுக கட்சி இந்த கண்டார ஒளிமனால உன் புள்ள கஷ்டப்படுதான், கருமாயப்படுதான். உட்காராத அடி. திமுக கட்சிக்காரன் ஒரு குயிமனும் விட்டக்கூடாது. நடு ரோட்டில் விட்டு முண்டத்தோடு விட்டு அடிக்கணும். முண்டத்தோடு அடிக்கணும். அப்படின்னா சிட்டி கிராமம் அலறி நிற்பான். இல்லைன்னா அலற மாட்டான். கும்மி அடிக்கா. பெண்கள் கோயிலில் கும்மி அடித்த மாதிரி கும்மி அடித்து போய் கிடக்கு. இப்போ கும்மி அடிக்கிறதுக்கு பயர் 4ஆங்கட்டுக்கு 4 உயிமை வரணும். வந்துட்டான். அது கரெக்டாக நீ எழுத்து கொண்டு வந்துட்டா கணக்கு விட்டாச்சு. அப்போ இந்த அரசியல்வாதி ஆணும் குயிமனை வீட்டில் செத்தானா பயரை வைக்கணும். அவத்திக்குள்ள அவிச்சு திங்கணும். கண்டார் ஒளிமை இவன் கேட்க மாட்டான். இவன் கடவுளே இல்லைன்னா திமுக கட்சிக்கார கண்டார் ஒளிமை கடவுளே இல்லைன்னால இப்போ திருவண்ணாமலையில் காரை நொறுக்கியிருக்க. இன்னும் இந்த திமுக கட்சிக்காரனா இளவு பயரை வைக்கணும். அவத்திக்குள்ள அவிச்சு திங்கணும். கணக்கை விடாப்பா. கணக்கை விடு. சீக்கிரமாக அடி. சரியா? சந்தோஷம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். நீதிமானே நீதி தவறி போகுது. ஒன்றும் கண்டார் ஒளிமை பயமே இல்லாமல் போகிறான். பயம் இல்லை. நீ உட்கார்ந்துருக்க இன்னும் பயம் இல்லை. உன் குடும்பத்தை அவமதிக்க நீ விடலாமா? உன் பிள்ளைகளை அவமதிக்க விடலாமாப்பா? பிள்ளைய எவ்வளோ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உன்னை வழி நடத்தி வருது. பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை டெல்லியில் நடத்துதா, தமிழ்நாட்டில் இளையவன் நடத்துதான். உன்னை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு சிந்தனை இல்லையாப்பா? நீ எங்கப்பா? நீ ஏன் இப்படி அமைதியாக உட்காந்துருக்க? என்ன காரணம்? எதுக்கு அமைதியாக உட்காந்துருக்க? பெருவரில் ஒரு அமுக்குனேனா எல்லா நாடும் ஜோலி முடிஞ்சு போவோம். ஏன் அமைதியாக இருக்க? இவன் கணக்கு கேட்க மாட்டான், கணக்கு கொடுக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்கார போய் கலாணி முட்டா குய்மேன், பிறக்கி திங்கிற குய்மேன். தமிழ்நாட்டில் அரசியல்வாதி முட்டா குய்மேன், அம்புட்டு குய்மனும் பிறக்கி திங்கிற குய்மேன். பிறக்கி உன் சொத்தைத்தான் தின்னு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட பட்டு மெத்தையில் படுத்து நாக்க உள்ளே விட்டு நக்கிட்டு இடக்க. உன் குடும்பம் கஷ்டப்படுதாப்பா. உன் புள்ள கஷ்டப்படுதானே? பொம்பளை பிள்ளை கஷ்டம். ஏன் வைக்க? அந்த மாதிரி ஏன் நீ வைக்க? இங்கே கூத்தடிச்சு மேலடிக்க வரான். ஏன் வைக்க? ஒரு அமுக்கு சுற்றி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுவா உள்ளே போட்டோம். அமுக்கப்பா. பெரு விரல உள்ளே போட்டோம். கண்டார் ஒளிமை போட்டோம். படைச்சி எடுத்த மாணிக்கு இருக்கும். கைலாசம் அப்படியே ஜம்முன்னு தூக்கி நிற்கும். கைலாசத்தை பார்க்க உலக நாடு ஆடு மாடு கோழி பறவைகள் புழு பூச்சி வரைக்கும் கைலாசத்தை பார்த்து கும்பிடும். பறவைகள் விலங்குதான் கும்பிடும். இந்த கண்டார் ஒளிமை கும்பிட மாட்டான். இந்த கண்டார் ஒளிமை அழிக்க உட்காந்துருக்கான். நாத்தம் முடிச்ச குயிமை ஒவ்வொரு அரசியல்வாதி குயிமை பூரா நரகளை தேய்ச்சிட்டு அப்படியே போகிறான். நாத்தம் முடிச்ச ஊதிமனுகளை முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சப்பா.